அவ்வளோதான் தெசலோனிக்கேயர்ல பவுல் சொல்றாரு, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் என்ன பண்றாரா? குற்றமற்றதாய் காக்கிறார். நம்ம காக்கல. அநேகத்தில் நம்ம நினைச்சிடறோம், நான் பண்ற ஜெபம், நான் ஆண்டவருக்காக கொடுக்கறதுனால, ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யறதுனால இல்ல இல்ல, அவர் என்ன பண்ணுகிறார்? நம்மை பாதுகாக்கிறார். காலைல மார்னிங் டிவோஷன்ல கலாத்தியர்ல பார்த்தோம். அங்கே பவுல் அழகா சொல்றாரு, கர்த்தருடைய கிருபையை நான் என்ன பண்ண மாட்டேன், விருதாவாக்க மாட்டேன் அப்படிங்கிறார். கர்த்தருடைய கிருபையை விருதாவாக்க மாட்டேன். அந்த கிருபை அப்படின்னா எப்படி சொல்றேன்னா, எண்ட்லெஸ் லவ். அந்த கிருபை அப்படின்னா அது ஒரு தேவனுடைய ஒரு விதமான அன்பு. அதுக்கு என்ன பண்ண முடியாது, விளக்கம் சொல்ல முடியாது. அந்த அன்பை நான் என்ன பண்ண மாட்டேன். இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா, அந்த அன்பை 10ல் 11 நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அந்த அன்பை 10ல் 11 நினைக்க மாட்டேன். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் ஒருபோதும் என்னுடைய கிரியையோ என்னுடைய தகுதியோ என்னிடத்தில் காணப்படுகிற பலவீனமோ பலவீனத்தையோ சார்ந்தல்ல, மாறாத தேவனுடைய அன்பை சார்ந்தே நான் என்ன பண்ணுறேன், வாழ்கிறேன் அப்படி சொல்லிட்டு தான் சொல்லாரு. நான் அநேக தரம் கப்பல் சேதத்திலிருந்து அடிப்பட்டேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் என்னால் உண்டானதல்ல, இது எல்லாம் கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை. சீக்கிரம் நீங்கள் வந்ததும் தேவனுடைய அன்பு, லேட்டாக வந்ததும் தேவனுடைய அன்பு தான்.